Hi friends, CSSல ID and class அப்படின்றத நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காக யூஸ் பண்றோம்? அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க கோடு. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? HTMLல என்னென்ன டேக்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். தென் அந்த டேகை யூஸ் பண்ணி எப்படி அதுக்கு ஸ்டைல் எழுதுறது அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வெப் பேஜில் வரக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே இந்த பேஜில் போடுவோம். அந்த டேக் யூஸ் பண்ணி நம்ம இங்கே லிங்க் பண்ணிக்குவோம். அப்படி தானே? சரி, ஓகே. இப்போ நான் என்னோட வெப் பேஜில் இன்னொரு ஆர்டிக்கல் எழுதுறேன். இதையே காப்பி பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆல்ரெடி HTML வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நம்ம ஒரே பேஜில் மல்டிபிள் H1 யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்காக மல்டிபிள் H2 வேணா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சும்மா ஒரு டைட்டில் மாற்றிக்கிறேன். வாட் இஸ் ஐடி இன் CSS? நமக்கு இவ்வளோ கண்டென்ட் தேவையில்லை. சரி, ஒரு லைன் மட்டும் வச்சுக்குவோம். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், மேலே இருக்க செட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு கீழே H2ல ஒரு டைட்டில் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன் பேராகிராஃபில். ஓகேங்களா? நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்களேன், நான் இந்த H2க்காக ஸ்டைல் எழுதுனது இங்கேயும் அஃபெக்ட் ஆயிருக்கு. நான் இந்த P டேகுக்காக இந்த கலரும் பேக்ரவுண்ட் கலரும் எழுதியிருக்கேன். பட் இந்த P டேகுக்கும் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த டேக் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜில் இருக்கிற எல்லா டேகுக்குமே அது அப்ளிகபிள் ஆகும். இப்போ பாருங்க, நான் இருக்கிற எல்லா CSSமே டிலீட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்படி தான் இருக்கணும். பட் நான் என்னோட CSS ஆட் பண்ணியிருக்கிறது இந்த சர்டைன் கோடுக்கு மட்டும்தான். பட் எனக்கு இதுக்கு கீழே போட்டிருக்க இந்த டேகுக்குமே அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதுனால எனக்கு இந்த இடத்துல டேக் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுறேன். CSSல கமெண்ட்ஸ் அப்படின்றது /* அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி */ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே கமெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது இருந்தாலும் ப்ரௌசரில் அஃபெக்ட் ஆகாது. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒன்றுமே ஆகலை. நம்ம ஸ்டைலே எழுதலை. ஓகேவா? இப்போ நம்ம இந்த டேக் எல்லாம் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இதுவும் H2 இதுவும் H2. எனக்கு எல்லா H2மே ஒரே மாதிரி ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னா நான் டேக் யூஸ் பண்ணுவேன். H2ன்னு ஒரு டேக் போட்டு கலர் ரெட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னோட எல்லா H2க்குமே கலர் மாறிடுச்சு. நான் மொத்தம் ஒரு H1 வச்சிருக்கேன், 2 H2 வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த H2க்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணணும், இதுக்கு மட்டும் நான் பர்டிகுலராக எந்த ஸ்டைல் வேணாலும் மாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம கிளாஸும் ஐடியும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். நான் HTML வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். HTMLல ஐடின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு, கிளாஸ் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட சின்டாக்ஸ் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஒரு ஐடி யூஸ் பண்ணணும்னாலும் கிளாஸ் யூஸ் பண்ணணும்னாலும் அந்த டேகுக்குள்ள ஒரு அட்ரிபியூட், ஐடினா ஐடி, கிளாஸ்னா கிளாஸ். இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸ் ஈக்குவல் டு ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான் இந்த டேகோட கிளாஸ் நேம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சும்மா மை கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறேனே. இதில் வந்து அண்டர்ஸ்க்ரோரும் கொடுக்கலாம், ஹைஃபனும் கொடுக்கலாம், நம்பர்ஸும் கொடுக்கலாம். பட் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் நம்பர் கொடுக்காதீங்க, நம்பர் இடையிலையோ இல்லை லாஸ்ட்லேயோ கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட கிளாஸ் நேம். மை கிளாஸ் அப்படின்றது தான் என்னோட கிளாஸ் நேம். சரி, இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம டேகை எப்படி கால் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கிளாஸையும் கால் பண்ணணும். என்ன வித்தியாசம்னா ஜஸ்ட் இதையே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இது நம்ம H2வை கால் பண்ண போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக இந்த கிளாஸை கால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிளாஸ் வந்து ஸ்டைலில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸ் நேமுக்கு முன்னாடி ஒரு டாட் போட்டுக்கணுங்க, அவ்வளோதான். இதுதான் சின்டாக்ஸ். நான் ஜஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது கமெண்ட் பண்ணுறேன், கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, நான் ஜஸ்ட்டு என்னோட இந்த H2க்கு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். அந்த கிளாஸை நான் style.cssல கால் பண்ணி அதுக்கு கலர் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே நீங்கள் எத்தனை H2 போட்டாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த டேகுக்கு இந்த கிளாஸ் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேகுக்கு எல்லாமே
இந்த ஸ்டைல் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாரு, இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ கீழேயும் ஒரு டைட்டிலுக்கு அதே கிளாஸ் நேம் கொடுத்துருக்கிறதுனால இங்கே ரெட் கலர்லாம் வந்துருச்சு. இதுவே நான் கிளாஸ் நேம் வேற மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ரிவர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கிளாஸ் நேம்க்கு நம்ம ஸ்டைலே எழுதலை, இந்த கிளாஸ் நேம்க்கு மட்டும்தான் ஸ்டைல் எழுதியிருக்கோம். இப்போ கிளாஸ் வந்து நம்ம ஒரே டேகுக்கு மல்டிபிள் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மை கிளாஸ்ன்னு போட்டிருக்கேன்னா, இது வந்து நான் இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நம்ம எவ்வளோ கிளாஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போவும் நான் ரன் பண்ணுறேன். சேம் மை கிளாஸோட ரெட் கலர் அப்படியே இருக்கு. இதை நான் கமெண்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் சாம்பிளாக மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். மை கிளாஸுக்கு பதிலாக சாம்பிள்னு போட்டாலும் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, நம்ம இப்போ ஐடி பற்றி பார்க்கலாமா? ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். கிளாஸுக்கு பதிலாக ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டிபிள் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு டேக்ல மல்டிபிள் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு டேகுக்கு ஒரே ஒரு ஐடி தான் யூஸ் பண்ண முடியும். தென் நம்ம ஐடி கால் பண்ணும்போது நம்ம கிளாஸ்க்கு டாட் போட்டு கால் பண்ணுறோமா? பட் நம்ம ஐடிக்கு ஆஷ் போட்டு கால் பண்ணுவோம். ஆஷ் போட்டு அதுக்கு பக்கத்தில் நம்மளோட ஐடியை கொடுத்து கலர் ப்ளூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட ஸ்டைலிங் அப்ளிகபிள் ஆயிடுச்சு. சரி, இப்போ கிளாஸுக்கும் ஐடிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? எதுக்காக நம்ம கிளாஸும் யூஸ் பண்ணுறோம், ஐடியும் யூஸ் பண்ணுறோம்? எதுக்காக ஐடி கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், நம்ம கிளாஸ் வந்து மல்டிபிள் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரே கிளாஸை ரிப்பீட்டடாக எத்தனை டேகுக்கு வேணாலும் கொடுக்கலாம். இந்த பி டேகுக்கும் நான் கிளாஸ் கொடுத்து இதே கிளாஸ் நேம் கொடுக்கலாம். ஓகேவா? பட் ஐடி அப்படின்றது யூனிக். ஒரு பேஜில் ஒரே ஒரு ஐடி தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வேற வேற நேமில் ஐடி கொடுத்துக்கலாம், பட் சேம் ஐடி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த இடத்துல மை ஐடி 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம், பட் மை ஐடி அப்படின்றதையே இங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. பட் கிளாஸ் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த யூனிக்னஸ்க்காக தான் ஐடி யூஸ் பண்ணுறோம். இப்படி நீங்கள் ஐடியை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா சர்வர் சைட் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, ஜாவா ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடைக்காது. ஸோ ஒரு பேஜில் ஐடி நேம் வந்து யூனிக்காக இருக்கணும், கிளாஸ் நேம் வந்துட்டு மல்டிப்புளாக இருக்கலாம். சரிங்களா? தென் ஐடியில் இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து இன்னொரு ஐடி ஆட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கூடாது. கிளாஸில் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, சிஎஸ்எஸ் ஐடி அண்ட் கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணாலும் ஓகே. தேங்க்யூ, பாய்.